வணக்கம். இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, வரலட்சுமி நோம்புக்காக அப்பம் குத்த போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, வாழைப்பழம் 2 வாழைப்பழம் எடுத்துட்டுருக்கேன். 2 வாழைப்பழத்தை எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. பூவம்பழமும் பச்சை பழம் இல்லை ரஸ்தாளி எல்லாம் பூவம்பழம் தான் மெயினாக போடுற வழக்கம். தோலையை உரிச்சு நின்று அதில் கிள்ளி போட்டு விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவு போட்டுக்கிறவாலும் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ மைதா யாரும் யூஸ் பண்ணாதனால மைதா போடுறது இல்லை. கோதுமை மாவு நல்லா கும்பாரமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டு விடுங்கோ. அப்புறம் தேங்காய் துருவல் எடுத்து இதோட போட்டுவிட்டு நான் துருவி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் துருவலையும் இதோட போட்டு விடுறேன். தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை கப் அளவு, 1/4லேருந்து அரை கப் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, ஏலக்காயை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். ஏலக்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் கூட 2 அரிசியை வச்சு வறுத்துட்டு அதை வந்து காஞ்ச ஜாரில் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏலக்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆறின உடனே அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெய், இதுக்கு பேர் நெய்யப்பம். அதனால் நெய் விட்டு பண்ணணும். அதுக்காக முழுக்க நெய் விட முடியாது, டயட் கான்ஷியஸ் கிடையாது. நம்மளுக்கு சும்மா மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம். இப்போ பச்சை அரிசி நான் வந்து நல்லா ஒரு 5 ஹவர்ஸாக ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற தான் நல்லா ஜம்முன்னு வரும். அதுக்குன்னு பிடிக்க விட்டுறக்கூடாது அரிசியை. ஏன்னா இதுக்கு ஒட்டை ஜலத்தெல்லாம் அப்படி வடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்தமாரியே எடுத்து போட்டுட்டாலும் போடலாம். இதை தவிர கொஞ்சோண்டு ஜலம் வந்தால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அப்பம் எடுத்து கரண்டியால் எடுத்து குத்த தானே போயிடும். அதனால் இப்போ இதெல்லாம் போட்டுட்டாச்சு. அடுத்து இதுக்கு வெல்லம் போடணும். நான் இப்போ ஒரு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கும்பாரமாக அரிசி எடுத்துட்டுருக்கேன். பச்சரிசி, மாவு பச்சரிசி, ரேஷன் அரிசி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெல்லத்தை வந்து நம்ம பாகு வெல்லம்னு கடையில் கேட்டு வாங்கி நம்ம வந்து தேங்காய் துருவல் இருக்குது பற்றியில் அதில் வந்து இந்த பஜ்ஜி சிவரக்கட்டை அதில் எல்லாம் துருவி அப்படியே சீவி வச்சுட்டேன்னா நல்லா வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு குழவிக்கல்லை வச்சு ஒரு கவரில் வச்சு குத்தி இதில் கூட நைஸ் பவுடரை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பாகு வெல்லம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த பட்சத்துக்கும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம இது ஒரே இந்த டேபிள் ஸ்பூனு இந்த கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக 3/4 கப்பு தான், 1 டம்ளர்னால் 3/4 கப்பு தான் கணக்கு. நான் ஏன் எடுத்துக்கிறேன்னா இதில் தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், கோதுமை மாவு போட்டிருக்கோம், அதுக்கும் திரிப்பு வேணும் இல்லையா. அதனால் ஈக்குவல் போர்ஷனில் நான் வந்து எடுத்துட்டுருக்கேன். நான் இது இப்போ வந்து வெல்லத்தை இது வந்து ஆர்கானிக் வெல்லங்கிறதுனால அப்படியே போட்டு நான் இதில் அரைச்சிட போகிறேன். இதேமாரி போட்டு அரைச்சி எல்லாம் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும், சூப்பராக வரும். இல்லை வெல்லத்தை ஒரு 1/4 டம்ளர் ஜலத்தை விட்டு நல்லா கரையை விட்டு வடிகட்டி அந்த ஜலத்தை இதில் விட்டும் அரைக்கலாம். அந்த இல்லை அப்படின்னா வெல்லத்தில் 1/4 டம்ளர் ஜலத்தை விட்டு அடுப்பில் வச்சு நல்லா வெல்லம் கரைஞ்சி வரும், சூட்டோடு இருக்கும். சுட இந்த மாவில் விட்டும் அரைக்கலாம். இல்லை இந்த பாகு ஆறினதுக்கப்புறம் அந்த வெள்ளை கரைசையில் இந்த மாவில் விட்டும் அரைக்கலாம். எல்லாத்தையும் விட கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் வர்றது இதேமாரி டேரெக்டாக வெல்லம் போட்டு அரைச்சி வர்றது தான் கரெக்டாக வரும். இந்தமாரி அப்பக்கரையில் நாள் நல்லா தேய்ச்சி எலும்பி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. டேரெக்டாக நெய் விட முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு மீதி எண்ணெயை விட்டுண்டு இந்த மாவை இதில் போட்டு நம்ம வாக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நான் இந்த அரைச்ச மாவுலேயும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுண்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துட்டா ஈவனாக வந்துடும். இப்போ தான் இதிலே தேங்காயை போட்டு அரைச்சிட்டுமே அப்படின்ட்டு இருக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடணுன்னு விருப்பப்படுறவா, இன்னும் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இழுப்பு சட்டியில் நெய்யை விட்டுண்டு தேங்காய் துருவலை போட்டு நல்லா ரோஸ்ட்டாக வதக்கி இந்த மாவில் போட்டுக்கலாம். அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை அப்படின்னா பல்லாக நறுக்கிட்டு நெய்யில் நின்னா வறுத்து அந்த இதோடு சேர்த்து இந்த மாவில் போட்டு வச்சுக்கலாம். இது 2 ஹவர்ஸ் இந்த மாவு ஊறணும். இந்த ஊறினதுக்கு அப்புறம் எப்படி வாக்குறதுங்கிறது என்னுடைய மாவு ரெடியாக எடுத்து இப்போ நம்ம அப்பக்காரையை வச்சுட்டு இதில் எண்ணெயை வைப்பின்ட்டுருக்கோம். நான் ஃபுல்லாக நெய்யில் வாக்க போகிறதில்ல. நெய்யப்பத்துக்கு பேர் தான் நெய்யப்பம். ஆனால் ஃபுல் நெய்யில் வாத்தெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. நிறைய கல்லெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன், செக்கில் ஆட்டின கல்லெண்ணெயை. இப்போ இதில் வந்து நான் நெய் விட்டுக்கிறேன். சாசத்துக்காக எல்லாத்துலேயும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் நான் விட்டுக்கிறேன். இந்த சூட்லேயே அந்த நெய் வந்து அதில் உருகிடும். ஆனால் சாப்பிடும்போது நெய் வாசனையோடு நல்லா இருக்கும். ஃபுல்லாக முழுக்க நெய்யில் பண்ண மாரி இருக்கும். முழுக்க நெய்யில் பண்ணினா சாப்பிட முடியாது, யாரும் பண்ணுற முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன், நல்லா எண்ணெய் சுட்டு கொடுத்து இந்த மாவில் இந்த மாரி ஒரு ஸ்பூனை போட்டுண்டு நம்ம எண்ணெய் எப்பவும் இதில் தான் பண்ணுவேன். இது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையாக நம்ம விடணும்.
ஃபஸ்ட்டு வந்து நடுவில் இருக்கிற அந்த 3 குழியிலையும் விடாதீங்க. ஏன்னா டைரெக்டாக தணல் வந்து அதில் படுறது சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இந்த சுற்றியில் இருக்கிற குழியெல்லாம் விட்டு லாஸ்ட்டாக அந்த நடுவில் இருக்கிற குழியில் போய் விடுங்கோ. சுற்றியில் இருக்கிற குழியில் விட்டுட்டு நடுவில் இருக்கிற குழிக்கு லாஸ்ட்டாக போகும்போது என்ன ஆகும்னா, சுற்றியில் இருக்கிறது வேகவும் நடுவில் இருக்கிறதுக்கு வெந்து வரதுக்கும் சரியாக இருக்கும். அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். நடுவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி விட போனேன்னா அதுக்குள்ளே இதை விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே அது அடி கருப்பாக ஆரம்பிச்சிடும், தீய ஆரம்பிச்சிடும். இது சரி வராது. அதனால் ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக, இது வெல்லம் இல்லையா, ரொம்ப சட்டுன்னு கருகிடும். அதனால் நீங்கள் வந்து சிம்மிலேயே வைங்கோ, மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, சிம்மிலேயே வைங்கோ. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கோ, ஒன்றும் இது கிடையாது. வச்சுட்டு கூட நீங்கள் பக்கத்தில் இருந்து தான் இதை பார்த்துக்கணும். இதுக்கு வந்து இதுமாரி எல்லாம் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் இதுக்கு நம்ம அந்த அப்பக்காரம் வாங்கும்போதே நமக்கு ஒரு தட்டு ஒன்று கொடுப்பான். அந்த தட்டு மூடி, அதை மூடி எடுத்து இதை போட்டு நம்ம மூடிட்டோன்னு வைங்கோனேன், டைட்டாக மேலேயே வெந்துன்னு இருக்கும். அடியில் ஃபுல்லாக இந்த எண்ணெயிலேயே இருக்கணும், நெய்யிலே இது முதக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து இந்த இதே மாவை நம்ம டைரெக்டாக இருப்பு சட்டியில் எண்ணெய் வச்சும் பொரித்து எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப எண்ணெயை பிடிக்கும். அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. இது குண்டு குண்டாக பார்க்கறதுக்கு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்தமாரி ஒரு குச்சி அப்பம் எடுக்கிறதுக்குனே விற்கிறது கடைகளில் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்தமாரி இப்படி திருப்பி பார்த்தோன்னு வைங்களேன், அது அழகாக அப்படியே எழும்பி வந்துடும். அடியில் ஈசிக்காமல் வரணும். ஈசிக்காமல் வந்தால் அடி வெந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ரோஸ்ட்டாக வேணால் ரோஸ்ட்டாக எடுக்கலாம், இல்லை வந்து சாப்பிட்டா போதும், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும்னு அப்படி எடுக்கலாம். இல்லை லைட்டாக இதுவாக இருந்தாலே போதும், லைட் கலராக இருந்தால் போதும் எடுக்கலாம் அப்படின்னா எடுக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அதை அப்படியே ஒன்றா பொறுமையாக அதை திருப்பி விட்டுக்கணும். என்கிட்ட இந்த அப்பம் எடுக்கிற குச்சி இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. இது இல்லைன்னா நிறைய இருக்குது. நம்ம இந்த முடி கோதுமம் இல்லையா, அந்த ஸ்டிக்கு கூட இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணுறது இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. முடி கோதறதுக்கு யூஸ் பண்ணுற குச்சியை அப்பம் எடுக்க யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னாக்க நம்ம ஃபோர்க் இருக்கும், நம்ம அதில் குழந்தைலாம் சாப்பிடுவான். இந்த சேவை, நூடுல்ஸு, சேமியா உப்புமா இந்தமாரிக்கெலாம் அதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோர்க் இருக்கும், அதையில குத்தி விடலாம். இந்தமாரி நம்ம வந்து நம்ம அதில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இது இல்லையே இதுதான் வேணும் அதுதான் வேணுங்காம எது இருக்கோ அந்த ஸ்டிக்கை எடுத்து அதை போய் யூஸ் பண்ணலாம். இப்படி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுடணும். மூடி வச்சுட்டு நமக்கு தேவையான பக்குவம் வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணி எடுக்கணும். ஒரு குச்சியில் குத்திட்டு அப்படியே இது பாருங்க, இப்போ மூடியை போட்டு நம்ம மூடியாச்சு. இது அப்படியே வச்சுருந்துட்டு இப்போ எடுத்து பார்த்துக்கணும். இப்போ வந்து நமக்கு தேவையான பக்குவம் வந்துட்டு வைங்கோனேன். இந்த குச்சி இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த குச்சியில் அப்படி திருப்பி பார்த்தா தெரியும். அந்த முனை இருக்க பற்றியில் அந்த முனையில் ஷார்ப்பாக இருக்கும். போதும்னு தெரிஞ்ச உடனே இப்படி ஒன்றா எடுக்கணும். இப்படி எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்படி வடிகட்டி ஒரு தட்டில் போட்டுக்கணும். இந்த கைநாளில் இது பண்ணாமல் கிடுக்கி வச்சுருப்பேன் இல்லையா, கிடுக்கியோ ஸ்பூனாலேயோ இந்த குச்சியிலேருந்து அப்படியே நவுட்டி விட்டேன்னா அது தனித்தனியாக அப்படியே ஒன்றா வந்துடும். இதே மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, சுற்றி இருக்கிறத எடுக்காதீங்க, நடுவில் இருக்கிறதையே எடுங்கோ. அது டைரெக்டாக தணல் பண்ணுறதுனால நீங்கள் சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு வரும்போது அது தீய ஆரம்பிச்சிடும். அதனால் நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுற்றிலாம் இருக்கிறதுக்கு போங்க. இதுலேயே ஒவ்வொரு சைடு நம்ம அடுப்பு தணலுக்கு ஏற்ற மாரி ஒவ்வொரு சைடு சீக்கிரம் வெந்திருக்கும், ஒவ்வொரு சைடு இன்னும் வேகாமையும் இருக்கும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் பொறுமையாக அதை மாரி திருப்பி விட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பங்கு மொத்தத்தில் கோதுமை வேறு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/4 கப்புக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டும் அரிசி ஒரு டம்ளர் போட்டும் அந்த ஈக்குவலாக நான் போட்டு பண்ணுறேன் இல்லையா. இன்னும் கூட ஒரு 1/4 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம், ஓவர் தெளிப்பு வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். இதுலேயே 2 முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ கூட போட்டு ஊற வச்சு அரைக்கலாம். அரிசி ஊற வைக்கும்போதே அதையும் ஊற வச்சுட்டு அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அப்பங்கள்லேயே நிறைய விதவிதமான அப்பம் இருக்குது. இப்போ குழி காலி ஆகிட்டு இது 3 குழியிலையும் இப்போ விட்டுட்டு மூடி வச்சுடணும். ஏன்னா சும்மா தேவையில்லாமல் நடுக்குழி வேஸ்ட்டாக தானே போகிறது, அது விட்டு வச்சாக்க அது பாட்டுக்கு அது வெந்துன்னு இருக்குமோனே. அதுமாரி அப்பத்துலேயே நிறைய இருக்குது. இந்த இதே மாவை அரைச்சி டேரெக்டாக இருப்பு சட்டியில் எண்ணெய் விட்டு வைப்பா. இது கல்யாணங்கள்லாம் பண்ணுற அப்பம், கல்யாணம் அப்பம்ன்ட்டு பேர். இது வந்து இந்த அப்பம் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணலாம், கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணலாம், இந்தமாரி நோம்புக்கு வரலட்சுமி நோம்புக்கு பண்ணலாம்,
இதுமாரி சாதாரண நாளில் திங்கணும் போல இருந்தால் அப்பவும் பண்ணி சாப்பிடலாம். நம்ம இதுமாரி ஒன்றும் இதெல்லாம் ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்து 1-2 வாட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முழுக்க முழுக்க நெய்யெல்லாம் விட்டு பண்ணாதீங்க. நெய் அப்போங்கிறதுக்காக கேரளாக்காரெல்லாம் அதை ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவான். இது கேரளா டிஷ்ஷு. அவள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவான், நம்மளை விட அருமையாக இருக்கும். கேரளா கோவில்கள் எல்லாம் இந்த அப்பம் ஃபேமஸ் தான். கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக அவள் பண்ணுவாள். கோவிலெலாம் அப்பங்களை இந்தமாரி பண்ணி பிரசாதமே எல்லாருக்கும் கொடுப்பாள். பெரிய பெரிய அப்பக்கார குழியை வச்சு, அப்பக்காரன்னா இந்தமாரி அப்பம் பண்ணுற குழியப்பம் பண்ணுற சட்டி இந்த வச்சு பண்ணுவாள். அதே சட்டி இப்போ நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன் இல்லையா, இதுமாரி மற்ற மாக்கல்லையும் வருது, சாதாரணமாக கல் கேஸ்டைன் கல்லில் வருது, அப்புறமா இந்த கல் வருது. இது சொல்கிறேன், ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இதை மூடி வச்சு வேக விடணும், திருப்பி விட்டுட்டு. இந்த கல் அதாவது மன்னார்குடி கல் வந்து தண்டவாள கல்லுன்னு அந்த இதுலேயும் வருது. செட்டிநாடு சைடு போனேன்னா, காரைக்குடி சைடுலாம் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த அப்ப சட்டிலாம். அவளும் அப்போ ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாள். காரைக்குடி சட்டி ரொம்ப அப்பம் பிரமாதமாக பண்ணுவாள் அந்த சட்டி. அதுவும் அங்கே மாரி சட்டிலாம் நான் போனால் அங்கேயும் வாங்கலாம், அந்த சட்டிகள்லேயும் நல்லா வரும் அப்போ. அந்தமாரி இதுவும் பண்ணலாம். இதுமாரி இதுக்கு பண்ணுறதுக்கு விதவிதமாக சட்டி விற்கிறது, எது வேணாலும் விற்கிறது. நான் இது எப்போவும் வாங்கினது நான்ஸ்டிக்கு. சரி இது இருக்குது, இது இருக்கட்டுமே, இது ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள்லாம் வாங்குறதா இருந்ததுன்னா மன்னார்குடி கல் வைக்கும், தண்டவாள கல்லுன்ட்டு. அந்தமாரி குழி பணியாரம் சட்டியும் கோட்டு வாங்குங்கோ. இதே இந்த அப்பக்கரையில் வந்து இனிப்பு அப்பம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கார அப்பம் பண்ணலாம், குழி பணியாரம் பண்ணலாம், என்ன வேணாலும் விதவிதமாக பண்ணலாம். இப்போ வெந்துவிட்டான்னு திருப்பி பார்க்கலாம். நடுவில் இருக்கிறதுலாம் வெந்துவிட்டு பார்த்தீங்களா, நல்லா செவந்துருக்கு. அடி தான் செவக்களி, மேலே செவந்துடுத்து அடி செவக்களி. இப்போ கொஞ்சம் அடி செவந்த உடனே இப்போ திருப்பி பார்ப்போம். இப்போ இதை எடுத்துட வேண்டியதான். நடுவில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துடணும், ஏன்னா அது 2 சைடும் நல்லா செவந்து எடுத்து நம்ம வச்சுருந்தோம்னா தீய ஆரம்பிச்சிடும். தீ எடுத்து எண்ணெயை வடித்து 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 எடுக்கணும். எண்ணெய் நம்ம போட்டிருக்குது ஒரு அழாக்கு தான். ஒரு அழாக்குக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25-24 அப்பம் போல் வந்திருக்கு. இது தாராளமாக நமக்கு போதும். ஏன்னா ஒரே நாளில் அப்பம் வேறு, கொழக்கட்டை, சுண்டல், அந்தமாரி வடை, பாயசம் பண்ணுவாள் சில பேர் அதில் சக்கரை பொங்கல் பண்ணுவாள். அவத்து வழக்கம் என்னமோ அதுபடி பண்ணுங்கோ. இதெல்லாம் ஒரே நாளில் இது வேறு சமையல், அதனால் ரொம்ப இறங்காது. அதனால் இது போதும், தாராளமாக போதும். ஒரு 5-6 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தாராளமாக போதும். இதை ஃப்ரிட்ஜில் எல்லாம் தூக்கி வைக்காதீங்க. ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணினாலும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்காதீங்க, கல் மாரி ஆகிடும். வெளியிலேயே ஒரு டப்பாயில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா ஒரு 4 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கெடாமல் இருக்கும். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும், நிறைய போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா கொஞ்சம் அன்றைக்கி சாப்பிட்ற அளவுக்கு தேவையானது அளவுக்கு வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 hours 3 hours கழிச்சு பார்த்தா இந்த கூலிங்லாம் போய் சாஃப்ட்னஸ் வந்துருக்கும். கூலிங்கோடு சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது கல் மாரி கட்டை மாரி இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். இதுமாரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணினெல்லாம் பொருள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எல்லோரும் விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவா. இப்போ இந்த மிச்சம் மீதி வேகலை இல்லையா, இதுக்கு ஒரு மூடியை போட்டு வச்சு எடுக்கணும். இப்போ இது வெந்து கொடுத்து இப்போ இதையும் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இதில் இருக்கிற எண்ணெயை உடனே வடிக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்படி ஒன்றுன்னா திருப்பி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுமா, 2 சைடுமே கீழே இருக்கிற பாகம் வந்து விட்டா மேலே இருக்கிற பாகம் வந்து விட்டான்னுட்டு பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் உடனே வடிக்கணும் அப்படின்லாம் நினச்சி எடுக்காதீங்கோ. வந்து அது பாட்டி சட்டியிலேயே இருக்கட்டும். இன்னும் ஒரு 2 hours 3 hours கழிச்சு ஆறினதுக்கப்புறம் எண்ணெய் ஜாடியை வச்சு எண்ணெய் பாத்திரங்கத்தில் ஏதாவது ஒரு அவராவை ஒரு தட்டில் தாம்பாளத்தில் வச்சுட்டு இந்த எண்ணெயை அப்படியே ஒட்டா வழித்து விட்டுட்டு அப்புறம் கைனாலேயே வழிச்சிடலாம் ஒத்த வரதால. ஏன்னா அப்போ சூடெல்லாம் இருக்காது, ஆறி போயிருக்கும். அடிச்சுட்டு இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, கொஞ்சோண்டு அரிசி மாவோ கோல மாவோ இதை போட்டு நல்லா பெரட்டிட்டு அப்புறம் ஒரு பீத்த துணியை எடுத்து அதால் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் வாட்டரோ அப்புறம் விம்பாரோ ஏதோ ஒன்று நீங்கள் என்ன க்ளீனிங்க்கு வச்சுருக்கீங்களோ அதை போட்டு இந்த நான்ஸ்டிக் இது வந்து இது பண்ணணும். நான்ஸ்டிக்கில் பண்ணுறது சரி கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம வாங்கியாச்சே ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஒழிய புதுசாக வாங்குற வேலை தான் நான்ஸ்டிக் வாங்காதீங்க, வேண்டாம்.
இதேமாரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துணியை போட்டு துடைச்சிட்டு ஈரம் உடஞ்ச உடனே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நான்ஸ்டிக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல கீரல் விழுந்துடுத்து அப்படின்னா இதுன்னே இல்லை, தோசைக்கல்லாக இருந்தாலும் ஆப்பச்சட்டியாக இருந்தாலும் சரி, இந்தமாரி குழிப்பணியாக கல்லாக இருந்தாலும் சரி, கீரல் விழுந்துடுத்து அந்த கல்லில் அப்படின்னா மேற்கொண்டு அதை யூஸ் பண்ணாதீங்கோ, தூக்கி எறிஞ்சிருங்கோ. இப்போ நம்ம வட்டை எல்லாம் வடுத்தேன். வரலட்சுமி நோன்புக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ஒன்று ஒத்தராக இருக்கிறவா என்ன பண்ண முடியும், இந்தமாரி 2 நாளாக மடியாக குளிச்சுட்டு நல்லா மடியை உடுத்திண்டு நீங்கள் இந்தமாரி பண்ணிவிடுங்க. குழந்தை குட்டி இருக்கிறவாளால் மடியாக இருக்க முடியாது, அதுக்கு தகுந்தாப்புல அவள் குளிச்சு சுத்தபத்தமாக பண்ணுங்க. இதேமாரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி என்ன பட்சணம்னு பாக்கியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா வரலட்சுமி நோம்புக்கு பண்ணிடலாம். இதுமாரி பண்ணிவிட்டு ஒரு இதில் டப்பாவில் ஆறினத்துக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு மூடி எடுத்து சூட்டோடு போட்டேன்னா அது நமுத்து போய் அப்புறம் ஊசனாக வந்துடும். அடுத்ததாக நம்ம உளுந்து வடை தட்ட போகிறோம். உளுந்து வடை தட்டுறது ஒன்றும் பெரிய பிரமாதம் எல்லாருமே தட்டுவா, அதனால் அதை பற்றி நான் டீட்டெயிலாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். உளுந்து வடை நம்ம ஒரு 2 hours ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா மாவு கண்டு வரும். சும்மா அரை மணி நேரம் 40 நிமிஷம் அப்படிலாம் ஊற வச்சாலாம் சரி வராது. நல்லா அதை ஊற வச்சு மிக்சியில் ஜலத்தை தெளித்து அரைக்கணும். இதே கிரைண்டரில் நீங்கள் அரைச்சோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் அன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சேன். நான் ஒரு 1.5 அழாக்கு போட்டேன். ஜலத்தை தெளித்து நல்லா அரைச்சிட்டா நம்ம இந்தமாரி நல்லா எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் போய் மிக்சியில் அரைச்சோன்னா அது நல்லா எண்ணெய் சுடுறதுக்கும் நீங்கள் வடை தட்டுறதுக்கும் சரியாக இருக்கும். வடை தட்டுறதுக்கு ஒரு இப்போல்லாம் நம்ம பால் கவர் பேப்பரில் தான் நட்டுறோம். ஏலக்காய் அடுத்ததான் நம்ம இப்போ கொலக்கட்டைக்கு மேல் மாவு செய்ய போகிறோம். அந்த நாள்லாம் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு குழம்பு உணர்த்தி அதுக்கப்புறம் மிக்சியில் பவுடராக்கி சளிச்சு எடுத்து பண்ணுவேன். இப்போ நான் அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், சூப்பராக வரும். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் அரிசியை நல்லா 8 hours பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்து நல்லா 2 hours ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு ஜலத்தை ஒட்டை அடிச்சுட்டு இந்த மிக்சியில் அரைச்சி ஜலம் விட்டு அதை கரைச்சின்னு இருக்கேன். எண்ணெய் மாவு இனிமேல் கரைச்சின்ட்டு மாவுடைய அரைக்கும்போது நிறைய ஜலத்தை விட்டு அரைக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக நைஸாக வெறுமனாக அரைக்கணும். எண்ணெய் மாரி. அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை விட்ட மிக்சியை இறங்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மாவு நல்லா ஜலத்தை கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி வச்சுட்டு இருந்தாக்க நல்லா கிளறதுக்கு ஜோராக வரும். இப்படி கையில் இப்படி எடுத்து பார்த்தேன்னா நீட்டாக இருக்கணும். ரொம்பவும் நீட்டாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இந்த பக்குவத்தில் நல்லா கரைச்சி வச்ச முடியும். இதுமாரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 3 டம்ளர் நான் போட்டிருக்கேன். பாருங்க பச்சரிசி இதுமாதிரி கரைச்சிடணும். மோர் கழுவி கரைக்கிற மாரி பக்குவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கரைச்சிக்கணும். இதெல்லாம் புழுங்கரிசியில் பண்ணுறது கிடையாது. பச்சரிசிலையும் பண்ணலாம், சாப்பாட்டு பச்சரிசிலையும் பண்ணலாம், ரேஷன் அரிசியில் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லா வரும். இருந்ததுன்னா அதில் கூட பண்ணலாம். இது பெரிய நல்ல திக்கான அடி கனமான பாத்திரமாக அந்தமாரி வச்சுட்டு அதில் அதுலேயும் நல்லா ஒரு சொம்பு அளவு இது ஜலம் விட்டுக்கணும். ஏன்னா நான் 3 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். நான் ஜலத்தை விட்டுட்டு நல்லா ஜலம் கொதித்து வரணும். இப்போ கொதிக்கிறது தான் நல்லா கொதிக்கணும், ஜம்முன்னு வரும் சூப்பராக. அதுக்கப்புறமா இந்தமாரி ஒரு தட்டில் குக்கரில் இது நான் உளுத்தம் பூர்ணத்துக்காக அரைச்சோம் இல்லையா, அந்த உளுத்தம் பூர்ணத்தை இப்போ இதில் வேக வைக்கணும். இதுக்காக நான் அந்த தட்டில் சுற்றி எண்ணெய் தடவிண்டு அந்த அரைச்ச மாவை இதில் போட்டு இதை நான் உளுத்தம் பூர்ணத்துக்காக ஒரு 2 விசில் போட்டு நம்ம வச்சுருக்கிற மாவுக்கு தகுந்தாப்பில் வேக விடணும். 3 விசிலோ 2 விசிலோ அடியில் ஸ்டாண்டு போட்டுட்டு இதுமாரி விசில் எடுத்துட்டு அப்புறம் வேக விடணும். விட்டேன்னா அதுவும் ஜம்முன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற போட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் ஒரு சுற்றி விட்டுட்டேன்னா நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப பாட்டு மிக்சியை போட்டு சுற்றினேன்னா அது களி மாரி அப்புறம் போயிடும். அதனால் அந்த மாதிரி விடக்கூடாது. இப்போது இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக இந்த மாவு கலர்றதை பார்க்கலாம். இப்போ ஜலம் கொதிச்சுடுத்து ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்.
எடுத்துகிட்டு இருக்கிறதுல நான் இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். நான் 3 டம்ளர் எடுத்துகிட்டுருக்கேன். இப்போ இதில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ வச்சுருக்கிற மாவை இதில் தூக்கி கொட்டி நல்லா கிளறணும். இப்போது இது கொதி வரப்போகுது. இப்போ இந்த மாவை தூக்கி இப்போ இதில் கொட்டி கிளறலாம். உங்களால் மொத்தமாக கிளற முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட கிளறலாம். அதுக்கு தகுந்தாப்புல ஜனம் விட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும், நல்லெண்ணெய் விட்டுக்கணும். இந்தமாரி கொட்டி கிளறினால்னா கொழுக்கட்டை அடி பிடிக்காமல் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுமாரி கொட்டி நல்லா கிளறினா இந்த மாவு வந்து சாஃப்டாக பஞ்சு மாரி மெத்துன்னு வரும். இது மேல் மாவுன்னு பேர். இதில் இருக்கிறதெல்லாம் ஒட்டை வழித்து விட்டுக்கணும். இந்த மேல் மாவை வச்சு பலவிதமான கொழுக்கட்டைகள் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அம்மணி கொழுக்கட்டை பண்ணலாம், காரம் இல்லாத கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை பண்ணலாம். இது பூரணத்தை மிக்ஸ் பண்ணி ஊத்தம் பூரணம் இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இந்தமாரி தேங்காய் பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணலாம், கடலைப்பருப்பு பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணலாம். கடலைப்பருப்பு தேங்காய் 2 மிக்ஸ் பண்ணி பூரணம் வச்சு அப்படியே ஒரு கொழுக்கட்டை பண்ணலாம். அப்படி கலந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் அப்படியே நீட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக விட்டு வரும். நமக்கு தெரியும் கரண்டியில் கிளறும் போது கரண்டி லேட்டாக ஆக 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 மாவு கெட்டியாகும். மாவு கெட்டியாக கரண்டி வந்து நமக்கு கரண்டிக்கு அந்த மாவு பிடிக்கிறது தெரியும். நல்லா மாரி நல்லா கிளறிக்கணும். இது நல்லா சூப்பராக பிரமாதமாக கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் அருமையாக வரும். பற்றியெல்லாம் இப்போ மாவு அப்படியே திரண்டு வருது பாருங்க. அப்போது இதுமாரி ஒரு கத்தி வச்சு ஏதோ ஒன்று ஸ்பூனியாலேயோ கத்தியாலேயோ இதுமாரி நல்லா எடுத்து விட்டுக்கணும். கிளறிக்கு மாதிரி எடுத்து விட்டுக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சு கிளறும்போ ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, தைரியமாக அடி பிடிக்காமல் பொறுமையாக கிளறலாம். மாவு பாருங்கள், நமக்கு தெரியும் இந்தமாரி வந்துச்சுன்னா அடியும் பிடிக்காது. வேணுன்னா இடையில கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ ஜலத்தை தொட்டுன்ட்டு இந்த மாவை தொட்டு கையில் எடுத்து பார்த்தேன்னு வைங்களேன், கையில் ஒட்டாமல் வரணும். இந்தமாரி உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்த்தேன்னா அருமையாக உருண்டு வருது பார்த்தேன்னா இந்தமாரி வரணும். கையிலும் மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் பக்குவம். இந்த பக்குவம் வந்து வர வரைக்கும் நம்ம கிளறி தான் ஆகணும். இல்லைன்னா ஈஸின்னு விடுவோம். கொழுக்கட்டை சொப்பு பண்ணவே வராது. கொழுக்கட்டை சொப்பு பண்ணுறதுக்கே வராது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையோட மேல் மாவுலேருந்து எப்படி பூரணம் வச்சு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு இதுமாதிரி துளுக்கிலேயே உருட்டி போட்டுண்டு கையில் நல்லெண்ணெயை தொட்டுண்டு ஒரு கப்பில் எண்ணெய் வச்சுக்கணும். எண்ணெயில் ஒரு கட்டை வரலாறு அப்படியே 2 வரலாறு தொட்டுண்டு எண்ணெய் அப்படியே தடவி உள்ள கை வச்சு அழுத்திகிட்டே வச்சுருந்தா சொப்பு மாரி வரும். இல்லைன்னா இப்போ வர இப்போ இதெல்லாம் விற்கிறது. அந்தமாரி சொப்பு பண்ணுறப்ப கொழுக்கட்டை சொப்பு பண்ணுற மாதிரி அச்செல்லாம் விற்கிறது. அச்சு வாங்கி வச்சுட்டு அச்சில் எண்ணெயை தடவிட்டு அச்சுக்குள்ளே மேல் மாவை வச்சு அமுக்கிட்டு அப்புறம் கட்டையில் அழுத்தி உள்ளுக்குள்ளே பூரணத்தை வச்சு பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம இது பண்ணுறோம், தேங்காய் பூரணம் திரிப்பு அதை வச்சு அது இதுமாரி வச்சுட்டு இப்படியே பண்ணிட்டு சுற்றிகிட்டே வந்தால் அது இனிப்பு கொழுக்கட்டைக்கு வந்துடும். அடுத்தது இந்தமாரி வெள்ளை கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, அதுக்கும் இந்த மாவு அதேமாரி தான் சொப்பு மாரி பண்ணிகிட்டே வந்து உளுத்தம் பூரணத்தை வச்சு பண்ணி எடுத்து வச்சிடணும். சும்மா நேரத்துக்காக முதல்ல ஒரு 7, 9 பண்ணுற வழக்கம். இது மிச்ச மாவில் உளுத்தம் பூரணத்தோடு பிசைஞ்சு